நமஸ்காரங்கள். Sir, 1 minute, sir. Gayatri ma'am. Gayatri ma'am. Okay, sir. Can start, sir. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். கணபதி, விக்னேஸ்வர், பிள்ளையார், கணேஷ். இங்க நார்த்லாம் கணேஷ் தான் கூப்பிடுவாங்க இருப்பாங்க. கணேஷ் சதுர்த்தி, கணேஷ் கிருபா, கணேஷ் மந்திர், கணேஷ் மண்டல் அப்படின்னு. பட் நமக்கு முக்கியமா சேர்றது விக்னேஸ்வரர் ஆர் கணபதி. ஜெனரலி வி கால் ஹிம் as a பிள்ளையார். பிள்ளையார் என் பேர் வந்தது முதல்ல. இப்ப யார் இந்த பிள்ளையார்? பிள்ளையார் பார்த்தா நல்ல ஜம்முன புஷ்டியா தொந்தியும் தொப்பியமா இருப்பார். அவர் கீழே பார்க்கும்போது ஒரு சின்ன எலி உட்காந்துருக்கு. இந்த எலி ஏன் வாகனமா வந்தது? அதை பத்தி ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் சம் இன்ஃபர்மேஷன் டு யூ. முன்பு ஒரு சமயம் தேவலோகத்தில் குரோஞ்சர் என்ற ஒரு பாடகர் இசை விற்பனர் இருந்தார். ஒரு நாள் தேவ மண்டபத்தில் நடந்து வரும்போது தவறுதலாக வாமதேவர் என்ற முனிவரின் கால் மிதித்து விட்டார். உடனே கோமடைந்த அந்த முனிவர், நீ ஒரு எலியாக மாறுவா என்று சாபம் கொடுத்து விட்டார். உடனே அவன் ஒரு பெரிய மலை அளவு பெரிய எலியாக மாறி எல்லா இடங்களையும் நாசப்படுத்தி தொடங்கிவிட்டான். இந்த ராட்சச எலி பராசரர் என்ற முனிவரின் குடிலை நாசப்படுத்திய போது அங்கு தங்கியிருந்த பிள்ளையார் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார். ஒரு தெய்வீக சுருக்கு கயிற்றால் அந்த எலியை பிடித்தார். நீ என்னிடம் சரணடைந்தால் உன்னுடைய சாபத்தை போக்கி வரமாக மாற்றுகிறேன் என்று கூறினார். உடனே குரோஞ்சரும் பிள்ளையாரின் அன்பில் மகிழ்ந்து அடிபணிந்தான். நான் என்றென்றும் உங்களுக்கு சேவனாக இருக்கிறேன் என்று கூறினான். இந்த கதை மூலம் நமக்கு கிடைக்கும் பாடம் என்னவென்றால், நம் மனம் என்பதே அந்த எலியை போன்றது. எப்பொழுதும் சுற்றி அலைந்து இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கும், எதற்காவது ஆசைப்பட்டு கொண்டிருக்கும். அந்த மனதை நாம் அடக்கி அதனை அடக்க தெரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கை என்றும் சந்தோஷமாகவும் சுலபமாகவும் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இதுவே நமது பிள்ளையாரின் கதையை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு ஸ்லோகம். மூஷிக வாகன மோதஹஸ்த சாமரகர்ண விலம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. தேங்க்யூ. வெரி நைஸ் சார். யாருக்கும் தெரியாத கதை சொன்னீங்க. நன்றி. தேங்க்யூ.